இப்போ நீங்கள் சைட் ஹஸ்டில் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கற்றுக்க வேண்டிய ரொம்ப 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 முக்கியமான லெசன் ஒன்று இருக்குது. ஏன்னா சக்ஸஸ் ஆகணும்னா சக்ஸஸ் ஃபார்முலா அப்படின்னு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்க தேவையே இல்லை. ஆல்ரெடி இங்கே என்ன நடந்துட்டு இருக்கோ, என்ன விஷயம்லாம் இருக்கோ அதை அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே நம்ம ஸ்டைலில் ரிப்பீட் பண்ணால் போதும். ஸோ அதனால தான் இந்த வீடியோவில் என்னெல்லாம் சைட் ஹஸ்டில்ஸ் இருக்குது, என்னெல்லாம் ஆக்சுவலி ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா, என்னோட நேம் அர்ஜுன் எஸ்கே. ஐ எம் 24 years old. இந்த வீடியோவில் நான் ஒரு 6 சைட் ஹஸ்டில் சொல்கிறேன். ஸோ இந்த சைட் ஹஸ்டில்ஸ் மூலமாக நீங்கள் ஒரு மந்த்லி 8 to 10 lakhs ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. அந்த மாதிரி சைட் ஹஸ்டில்ஸை தான் நான் தேடி கண்டுபிடிச்சி நான் சொல்ல போகிறேன் இப்போது. ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு சைட் ஹஸ்டில்ஸ்க்கும் நான் ஒரு மூணு விஷயத்தில் நான் ரேட்டிங் கொடுப்பேங்க. 5 ஸ்டாருக்கு. ஃபர்ஸ்ட், அதுக்கு லேர்ன் பண்ண எவ்வளோ டைம் ஆகும். செகண்ட், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மணி தேவைப்படும். தேர்டு, மந்த்லி 8 to 10 lakhs ரீச் பண்ணுறதுக்கான டிஃபிகல்ட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத பொறுத்து நான் ஒவ்வொரு சைட் ஹஸ்டில்ஸ்க்கும் 5K அவுட் ஆஃப் 5K நான் ரேட்டிங்ஸ் கொடுப்பேன். சைட் ஹஸ்டில் 1, ஈபே ரீசெல்லிங். ஈபே அப்படின்றது ஒரு ஆன்லைன் மார்க்கெட் பிளேஸுங்க. அதாவது அமேசான் மாதிரி தான். ஆனால் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அமேசானில் மோஸ்ட்லி எல்லாமே நியூ ப்ராடக்ட்ஸ் இல்லை நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும். பட் ஈபேயில் அமேசானில் கிடைக்காத ப்ராடக்ட்ஸ் கூட இருக்கும். ஸோ அதுதான் ஈபே அப்படின்றது. அதாவது சொல்லப்போனால் உங்களுக்கு எப்படி இந்த OLXலாம் தெரியுமோ அதே மாதிரி தான் ஈபே. பட் OLXில் மார்ஜின் ரேட் வந்து கம்மியாக வச்சு விற்பாங்க. பட் ஈபேயில் எல்லோரும் வாங்குவாங்க, யார் வேணால் என்ன வேணால் போட்டால் வாங்குவாங்க அப்படின்றதுக்காக மார்ஜின் ப்ரைஸ் வந்து அதிகமாக வச்சு விற்பாங்க. ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து ஃபர்ஸ்ட் லேர்னிங்க்கு 5க்கு 1 தான் கொடுப்பேன். ஏன்னா இதோட பிளாட்ஃபார்ம் வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும், மற்ற எதுவும் தேவையில்லை. மணி நீடட், பணம் தேவைப்படுமா? தேவைப்படாது. ஏன்னா 0வில் கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் அந்த பெட்டில் உட்காந்துருக்கேன், முன்னாடி இந்த லேப்டாப் இருக்குது. இந்த லேப்டாப்பை கூட நீங்கள் ஹை மார்ஜினில் விற்று நீங்கள் காசு பார்க்கலாங்க. 0 விச் இஸ் 0வில் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதனால தான் இதுக்கு 1 கொடுத்துருக்கேன். ஓகே, இதில் மந்த்லி 8 to 10 lakhs ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் 5K 2.5 தான் கொடுப்பேன். ஏன்னா இது வந்து மக்கள் வாங்குறதை பொறுத்து தான் இருக்குது. ரைட். சைட் ஹஸ்டில் 2, பிராண்ட் ஃப்ளிப்பிங் அப்படின்றத சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பிராண்டுக்கு ப்ரமோஷன் தேவை, கிரியேட்டர்ஸ்க்கு பணம் தேவை. இதுக்கு நடுவில் இருக்கிறவங்க தான் நீங்கள், அதாவது பிராண்ட் ஃப்ளிப்பர். எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இமேஜின் உங்கள் ஊரில் ஒரு கடை இருக்குது. அந்த கடைக்கு ஒரு ப்ரமோஷன் தேவைப்படுது. அவங்க வந்து ஒரு 40 to 50,000 சார்ஜ் பே பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு கிரியேட்டர்கிட்ட நீங்கள் கிரியேட்டர்ஸ்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். மெயில் ஐடி இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா, இவங்ககிட்ட 40 to 50,000 வாங்குறீங்களே, அவங்ககிட்டயே நீங்கள் சொல்லிடலாம், ஓகேங்க நீங்கள் வந்து எனக்கு 40 to 50,000 கிரியேட்டர்ஸ்க்கு மட்டும் கொடுத்தா போதும், இதில் நான் கமிஷன்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையா அப்படின்ற மாதிரி ஓகே அப்படின்றவாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டாங்கன்னா, இந்த வறட்சியில் இருப்பாங்க பார்த்தீங்களா கிரியேட்டர்ஸ், காசு இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணீங்க அப்படின்னா ஓகே அப்படின்றவாங்க, கொடுக்குறத கொடுங்க அப்படின்றவாங்க. ஸோ நீங்கள் ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு நீங்கள் அந்த கிரியேட்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ 3 பேருக்குமே ப்ராஃபிட். புரியுதா நான் என்ன சொல்கிறேன்னு? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிரியேட்டர் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிராண்டுக்கிட்ட போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணுறீங்க, பிராண்ட் ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் போய் கிரியேட்டர் அப்ரோச் பண்ணுறீங்க, கிரியேட்டர் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா, இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுறது தான் நீங்கள். இதுக்கு நடுவில் உங்களுக்கு கமிஷன் வரும். ஓகே, நல்ல ஐடியாவாக இருக்குல்ல? ஸோ ஒரு பிராண்ட் வந்து 1 lakh பே பண்ணாங்க அப்படின்னா, அதில் 20 to 30% உங்களோட கமிஷன் மட்டுமே இருக்கும். ஸோ இதுக்கு நான் என்னெல்லாம் ரேட்டிங்ஸ் கொடுப்பேன் அப்படின்னா, இதுக்கு லேர்னிங் டைம் வந்து 5K 2 தான் கொடுப்பேன். ஏன் அப்படின்னா, இதுக்கு வந்து நீங்கள் நெகோஷியேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ஒரு பிராண்டை போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது, ஒரு கிரியேட்டரை போய் எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத நெகோஷியேட் அப்படின்ற ஒரு ஸ்கில் வந்து உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். ஓகே, மணி நீடட் 1/5. ஏன்னா பணம் பெருசாக உங்களுக்கு தேவைப்படாது. மேபி பணம் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருக்கீங்க, உங்களோட அந்த பிராண்ட்கிட்ட நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு ஒரு வெப்சைட்டோ இல்லை ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டோ, ஸோ இந்த மாதிரி மினிமல் அமௌண்ட் இருந்தால் போதும். அண்ட் உங்களுக்கு வெப்சைட் தேவைப்படுது அப்படின்னா சொல்லுங்கள், ஐ ஆம் அ வெப் டெவலப்பர் ஃப்ரீலான்சர், நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஓகே, ஸோ இதில் மந்த்லி 8 to 10 lakhs பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குங்க, டெஃபினட்டாக இருக்குது. ஸோ அதுக்கு 5K நான் 2 கொடுக்குறேன். ஓகே,
ஸோ நீங்கள் வந்து பெருசாக நிறைய பிராண்ட்ஸ் அப்ரோச் பண்ணணும்லாம் கிடையாது. மாதம் ஒரு 4லேருந்து 5 பிராண்டு நீங்கள் அப்ரோச் பண்ணால் மட்டும் போதும். யூ கேன் earn சாலிட் அமௌண்ட். அதுலேயும் ரிப்பீட்டட் பிராண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா ரிப்பீட்டட் வேல்யூ 2 பேருக்குமே, இல்லை உங்கள் 3 பேருக்குமே. சைட் ஹஸ்டில் 3 வீடியோ எடிட்டிங். வீடியோ எடிட்டிங் எல்லாரும் வீடியோ எடிட்டிங் சொல்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு கிரியேட்டர்ஸ் வந்து அவ்வளோ பேர் இருக்காங்கங்க. இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் இன்ஜினியர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அந்த இன்ஜினியர்ஸ் எல்லாருமே கிரியேட்டர்ஸ் ஆனால் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்குது கிரியேட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு ஒரு வீடியோ எடிட்டர் அப்படின்றவங்க டெஃபினட்டாக தேவை. ஏன்னா ஒரு வீடியோ எடிட்டர் தான் ஒரு அந்த வீடியோ எப்படி ரீச் ஆகணும் அப்படின்றத முடிவு பண்ண வேண்டியது, விச் இஸ் ஸ்டோரி டெல்லிங் மூலமாக. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நான் தான் எடிட் பண்ணிகிட்ருக்கேன். இதுவே ஒரு ப்ரொஃபஷ்னல் வீடியோ எடிட்டர்கிட்ட கொடுத்தேன் அப்படின்னா அதோட அவுட்புட்டே வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். அதோட ரீச்சே வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் வீடியோ எடிட்டிங் இட்ஸ் த ஃப்யூச்சர். ஐ திங்க் திஸ் இஸ் த ஃப்யூச்சருங்க. வீடியோ எடிட்டிங் தான். இப்போ நீங்கள் வந்து படிச்சிருந்தாலும் சரி படிக்கலைனாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி வீடியோ எடிட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஒரு கற்றுக்கோங்க. கேப்கட்டோ, அடோப் ப்ரீமியர் ப்ரோவோ அண்டு இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் கற்றுக்கோங்க. நீங்கள் சாலிடாக நிறைய ஏர்ன் பண்ணலாங்க. உங்கள்கிட்ட டிகிரிலாம் யாருமே கேட்க போகிறது கிடையாது வீடியோ எடிட்டிங்க்கு. இப்போ நம்ம சேனல்லே இப்போ ஃப்யூச்சரில் க்ரோ ஆச்சு, அமௌண்ட்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நானே ஒரு எடிட்டரை ஹையர் பண்ணுவேன். அது நீங்களாக கூட இருக்கலாம். ஓகே, ஆனால் டிகிரி தேவையில்லை. இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கா, தமிழா, ஹிந்தியா, தெலுங்குவா எதுவும் தேவையில்லை. எடிட்டிங் தெரியுமா, தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து லேர்னிங் டைமுக்கு 5க்கு நான் 4 கொடுப்பேன். ஏன்னா வீடியோ எடிட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட்டு கட் எப்படி பண்ணுறது, ஸ்ப்ளிட் எப்படி பண்ணுறது, மியூசிக் எப்படி ஆட் பண்ணுறது, ஓவர்ல எப்படி பண்ணுறது, பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறது, இதெல்லாம் பேசிக் திங்ஸ். இது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். இன்ட்ரெஸ்ட் வேணும் முக்கியமாக. ஸோ மணி நீடட் அப்படின்றதுக்கு 5க்கு நான் 2 கொடுப்பேன். ஏன் 2 அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய டூல்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் தேவைப்படும். ஓகே, ஒரு நல்ல லேப்டாப் வேணும் உங்களுக்கு எடிட்டிங் கற்றுக்கிறதுக்கு. அண்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூடியூப்ல நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப்லேயும் ஃப்ரீயாக இருக்கும். இல்லை நீங்கள் பெய்டாக வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கும் நிறைய க்ரியேட்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நீங்கள் காசு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இதில் மந்த்லி 8 to 10 lakhs ஏர்ன் பண்ணக்கூடிய பொட்டென்ஷியல் இருக்கா அப்படின்னு கேட்டால் டெஃபினட்டாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிரியேட்டரே மந்த்லி 10 lakhsக்கு மேலே ஏர்ன் பண்ணிகிட்ருக்காரு. மந்த்லி 10 lakhsக்கு மேலே, விச் இஸ் ஹியூஜ்ங்க. ஈவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் காண்ட் ஈவன் இமேஜின் தட் மணி. அவங்களோட பர் இயர் இன்கம் 5 to 10 years இருந்தாலே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து ஒரு 10 LP கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களோட மந்த்லி ஏர்னிங்ஸ். பட் அதுக்கு வந்து நிறைய ஹார்ட் அவுட் பண்ணணும், அது வேறு விஷயம். ஓகே, சைட் ஹஸ்டில் 4 பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன். ஸோ இந்த பிராண்ட் ஐடென்டிட்டி டிசைன் அப்படின்றது ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த பிராண்டுக்கு நீங்கள் ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அதாவது கொக்கோகோலா அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த கொக்கோகோலாவுக்கு நீங்கள் ஒரு லோகோ டிசைன் பண்ணி கொடுக்குறணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ லோகோ டிசைனர். வெறும் லோகோ டிசைனர் மட்டும் கிடையாது. ஏன்னா அது வெறும் லோகோவாக இருந்தால் யார் வேணால் க்ரியேட் பண்ணிட்டு போயிடலாம். பட் யூ ஹாவ் டு, நீங்கள் அந்த பிராண்டுக்கு ஒரு உயிர் கொடுக்கணும். அதாவது இப்போ நான் அந்த கம்பெனியோட வெப்சைட்டோ எதையோ ஒன்று பார்த்தேன் அப்படின்னா இந்த கம்பெனி தான்ப்பா அப்படின்றது எனக்கு தெரியணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து டிசைனை தாண்டி ஃபாண்ட்டு, ஸ்டைலு, அதுக்கு என்ன ஃபீல் கொடுக்கலாம், என்ன கலர் கொடுக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன புதுசாக பண்ணலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் யூ ஹாவ் டு திங்க். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய டைம் ஆகுங்க. ஏன்னா இது வந்து இதுக்கு நீங்கள் நிறைய இன்ஸ்டா பேஜ்லாம் நான் பார்த்துருக்கேன். பெருசாக அந்த லோகோ மட்டுமே க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்களேன். ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் லேர்னிங் டைமுக்கு வந்து 5க்கு நான் 4 கொடுப்பேன். மணி நீடட், இதுக்கு கண்டிப்பாக லேப்டாப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் 2 கொடுக்குறேன் 5க்கு. அண்டு மந்த்லி ஏர்னிங் பொட்டென்ஷியல் 8 to 10 lakhsக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னா நிறையவே இருக்குது. ஸோ அதனால 5க்கு நான் 2 தான் கொடுக்குறேன்.
சைட் ஹஸ்டில் 5 கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இன்றைக்கி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் நிறைய பார்த்துட்ருப்பீங்க. நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. யூடியூப்பில் நிறைய க்ரியேட்டர்ஸ் வந்துட்டாங்க. பட் உங்களுக்கு க்ரியேட்டர் ஆகக்கூடாது, ஆனால் எனக்கு அதோட ஸ்ட்ராட்டஜி தெரியும், இந்த ரீல் வந்து இந்த ஹூக் வச்சா நல்லாயிருக்கும், ஃபஸ்ட் ஸ்டார்டிங் அந்த 2-3 செகண்ட்ஸ் இருக்குல்ல, அது அவங்க இப்படி பேசியிருக்கலாமே, இப்படி பேசியிருந்தால் நல்ல ரீச் ஆகியிருக்குமே அப்படின்ற அந்த ஒரு திங்கிங் கேப்பபிலிட்டிஸ், ஸ்கிரிப்ட் ரைட் நல்லா பண்ணுவீங்க. ஒரு வைரல் ஆகுறதுக்கு, ஒரு ரீல் வைரல் ஆகணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்குலாம் தெரியும் அப்படின்னா, நீங்கள் போயிட்டு ஒரு க்ரியேட்டரை போய் அப்ரோச் பண்ணலாம். அவங்க உங்களுக்கு கிளைண்ட்டு வேலை கொடுக்கலாம். அது மூலமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு லேர்னிங் டைம் அப்படின்றது பெருசாக தேவை கிடையாது. கிரைண்ட் இருந்தால் போதும். அந்த கிரைனை வச்சு நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு 5க்கு 1 தான் நான் கொடுப்பேன் லேர்னிங் டைம். ஸோ இதுக்கு பணம் தேவைப்படுமா அப்படின்னா டெஃபினட்டாக தேவைப்படாது. ஸோ 5க்கு நான் 1 தான் கொடுக்குறேன். அது ஏன் அந்த 1 அப்படின்னா, மேபி நீங்கள் ஆட்ஸ் ரன் பண்ணலாம் கிளைண்ட் பிடிக்கிறதுக்காக ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக நான் 1 கொடுக்குறேன். அண்ட் 8 to 10 lakhs மந்த்லி ஏர்ன் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால், அது நீங்கள் பிடிக்கிற கிளைண்ட்டை பொறுத்துங்க. ஓகே, பட் இட்ஸ் நாட் இம்பாசிபிள், இட்ஸ் பாசிபிள். சைட் ஹஸ்டில் 6 இன்வெஸ்டிங். நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும், இந்த சைட் ஹஸ்டில்ஸ் மூலமாக எவ்வளோ தான் நீங்கள் சம்பாதிச்சாலும், அந்த மணிலாம் ஒர்க் பண்ணல அப்படின்னா நீங்கள் கடைசி வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏன்னா இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும் மணி க்ரோ ஆகணும். நீங்கள் என்ன தான் 10 மணி நேரம் 12 மணி நேரம் போட்டு ஏதோ ஒரு இடத்துல பேசிவோ ஆக்டிவோ ஏதோ ஒரு இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணாலும் அந்த பணம் வந்து வளரணும். செடியை தண்ணி ஊற்றி வளர்க்குறோம்ல, அந்த மாதிரி பணம் வந்து வளரணும். ஸோ அதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, கோல்டு, சில்வரு இதிலெல்லாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்றைக்கி இல்லைனாலும், நாளைக்கு இல்லைனாலும், நாளான்றைக்கு இல்லைனாலும் 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த க்ரோ ஆக தான் போகுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், இன்வெஸ்டிங் தான் மிகப்பெரிய சைட் ஹஸ்டில் இருக்கிறதுலையே. ஸோ இதுக்கு லேர்னிங் டைம் அப்படின்றது 5க்கு நான் 4 கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அண்டு நான் மியூச்சுவல் ஃபண்ட் மாஸ்டர் கிளாஸ் அப்படின்ற ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ண போகிறேன். கவலைப்படாதீங்க, அது வந்து ஃப்ரீ வீடியோ தான். இது வந்து எத்தனை பேர் பார்ப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மேபி இதுக்கு ஒரு 500 லைக்ஸ், தெரியல எத்தனை வியூஸ் போகும்னு எனக்கு தெரியல. பட் 500 லைக்ஸ்க்கு மேலே வந்துச்சு அப்படின்னா நான் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் மாஸ்டர் கிளாஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நான் சொல்ல போகிறேங்க. மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்ன, அது எப்படி பண்ணுறது, அதில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது, ஸ்மால் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, இந்த கேப்னா என்ன, அந்த கேப்னா என்ன, எல்லாத்தையும் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு ஒரு 500 லைக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அண்ணன் ஃப்ரீயாகவே போடுறேன் உங்களுக்கு. அண்ணன், தம்பி, யார் வேணால் வச்சுக்கோங்க. அண்டு இதுக்கு மணி நீடடுக்கு வந்து டெஃபினட்டாக நிறைய பணம் தேவைப்படும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அண்டு மந்த்லி 8 to 10 lakhs ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், நம்மளோட கேபிட்டலை பொறுத்து தான் நமக்கு வர்ற ப்ராஃபிட் இன்வெஸ்டிங் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் கம்மி தான் ரேட்டிங் போடுவேன். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இங்கே கடவுளோ குருவோ யாரும் ஹெல்ப் பண்ண போகிறது கிடையாது. நீ தான் முடிவு பண்ணணும் உன்னோட மந்த்லி சேல்ரி எவ்வளோ இருக்கணுன்றது. அது சேல்ரியாக இருக்கணுமா, ஏர்னிங்ஸாக இருக்கணுமா, இல்லை என்னவா இருக்கணும் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும். உன்னோட லைஃப் நீ தான் டைரக்டர், கடவுள் கிடையாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். மற்றவன்லாம் விட்டுரு, உன் லைஃப்பில் நீ சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா யூ ஹாவ் டு அப்சர்வ், யூ ஹாவ் டு லேர்ன் நியூ திங்ஸ், யூ ஹாவ் டு ரிப்பீட் த சேம் பேட்டர்ன் and you have to improve. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, இதில் எந்த சைட் ஹஸ்டில்ஸ் உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சைட் ஹஸ்டில்ஸ் புதுசாக தெரியுமா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.